ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 12th December. தொடர்புக்கு 7338824242. மத்திய அரசு ஒதுக்கியுள்ள நவோதயா பள்ளிகளில் தமிழகத்திற்கு ஒரு பள்ளி கூட ஒதுக்கப்படவில்லை என்றும் இதற்கு தமிழக அரசின் கொள்கைகளே காரணம் என்றும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு நவோதயா பள்ளிகள் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகளை நிறுவி வருகிறது. கிராமப்புறங்களுக்கும் தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இப்போது இந்தியா முழுவதும் 653 நவோதயா பள்ளிகள் செயல்பாட்டில் இருக்கின்றன. இந்நிலையில் மத்திய அரசு புதிதாக 28 நவோதயா பள்ளிகளை நிறுவ முடிவு செய்தது. இந்த பள்ளிகள் 2359 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்பட இருக்கின்றன. இதில் 1949 கோடி ரூபாய் உட்கட்டமைப்பிற்கும் 415.63 கோடி ரூபாய் நிர்வாக செலவுகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் என்ற வீதத்தில் 15,680 மாணவர்கள் சேர்க்கப்பட இருக்கிறார்கள். புதிதாக ஒதுக்கப்பட்ட 28 நவோதயா பள்ளிகளில் தமிழகத்திற்கு ஒரு பள்ளி கூட ஒதுக்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நவோதயா பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் பின்பற்றப்படுவதாலும் ஹிந்தி சொல்லித்தரப்படுவதாலும் தமிழகத்தில் இந்த பள்ளிகளை நிறுவ மாநில அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. நவோதயா பள்ளிகளில் பெண்கள், பட்டியலின, பழங்குடியின மற்றும் OBC பிரிவு மாணவர்களே சேர்க்கப்படுகின்றனர். இவை உண்டு உறைவிட பள்ளிகளும் கூட. முற்றிலும் இலவசமாக நடத்தப்படும் இப்பள்ளிகள் தமிழகத்தில் மாவட்டத்திற்கு 1 என இருந்தால் கூட 15,000 ஏழை மாணவர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டிய தரமான கல்வி கிடைக்காமல் தடுக்கப்பட்டுள்ளது.